நேத்து ஞாயிற்றுக்கிழமை நிறைய படங்கள் பெரிய அளவுல வசூல வாரி குவிச்சிருக்கு. அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான். இத நிறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. 2009ஆம் ஆண்டு வந்த அருந்ததி திரைப்படம் தான். அதுல வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு கோகுல்ராஜ், அழகு பிரேமா, அப்புறம் சுதாகர், ஸ்ரீ பிரவீன், மணிமுத்து. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம்? என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. வார் 2 இந்த படத்தோட டே 18 இந்தியால வந்து 1,65,00,000, உலகம் முழுக்க 1,85,00,000. டோட்டலா இந்தியால இந்த படம் கிட்டத்தட்ட 280 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 355 கோடியே 10,00,000. இந்த படம் வசூல் ரீதியா பெரிய சம்பவம் பண்ணும். இந்த படம் தான் பெரிய அளவுல வந்து கூலிய விட அதிகமா பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க வரதுக்கு முன்னாடி. ஏன்னா வார் படம் அப்படிப்பட்ட ஹிட். அதோட சீக்வல் வருது அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதுலயும் சவுத் இந்தியாலே ஒரு முக்கியமான ஒரு நடிகர் அதுல வந்து இன்னொரு கோ ஆக்டரா நடிக்கிறாரு அப்படிங்கும்போது பெரிய லெவல்ல எதிர்பார்ப்பு இருக்கதான் செஞ்சுது. ஆனா அது பாக்ஸ் ஆபீஸ்ல வெளிப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இதுவரையும் இந்த படத்தோட ஓவர்சீஸ் கலெக்ஷன் கூலி திரைப்படத்தோட டே ஒன் ஓவர்சீஸ் கலெக்ஷனை பீட் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்புறம் பரமசுந்தரி அப்படிங்கிற படம் டே 3 இந்தியாவில் 12,25,00,000, உலகம் முழுக்க 17,50,00,000. 32,05,00,000 இந்தியாலையும், 43,85,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். இந்த படமும் சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. அப்புறம் வேஷ் லெவல் 2 அப்படிங்கிற ஒரு குஜராத்தி திரைப்படம் நேற்று 5வது நாள் இந்தியாவில் 2,55,00,000, டோட்டலா 8,25,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். ரீசெண்டா ஒரு நண்பர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இந்த படம் வந்து ரீசெண்டா வந்த ஷைத்தான் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் தான். அதை அடாப்ட் பண்ணி தான் இந்த ஸ்டோரியே இருக்குது அப்படின்னு. ஆனா நான் போய் விக்கிபீடியால பார்க்கும்போது அப்படி எதுவுமே இல்லை. ஒருவேளை படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஷைத்தானோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 19 இயர்ஸ் ஆஃப் லகேராவ் முன்னாபாய். ஸோ வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஹிந்தியில அதோட அடுத்த பார்ட்டு பெரிய லெவல்ல பிளாக் பஸ்டர் பண்ணுச்சுங்க இந்த படம். இந்தியாவில மட்டுமே இந்த படம் 101 கோடி வசூல். ஓவர்சீஸ்ல ஒரு 24 கோடி. டோட்டலா உலகம் முழுக்க 125 கோடி. பட்ஜெட் 20 கோடி. இந்த படத்துக்கு ஷேரா வந்திருக்கிறது 55 கோடி கிட்ட. பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்க. இது மட்டும் இல்ல, முன்னாபாய் எம்பிபிஎஸ்மே பெரிய அளவுல வெற்றி படம். ஸோ அப்புறம் சூ ஃப்ரம் ஷோ அப்படிங்கிற படம் டே 38 கர்நாடகாவில் 85,00,000, உலகம் முழுக்க 1 கோடி. 96 கோடியே 39,00,000 கர்நாடகாலையும், 118 கோடியே 42,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். பெரிய அளவுல, அதாவது கர்நாடகாவில் ஹையஸ்ட் கிராசர் இருக்குல்ல, அதுல முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு சூ ஃப்ரம் ஷோ. அப்புறம் மகாவதார் நரசிம்மா இந்த படத்தோட டே 38 இந்தியாவில் வந்து 3 கோடியே 85,00,000, உலகம் முழுக்க 4 கோடியே 25,00,000. டோட்டலா 288 கோடியே 25,00,000 இந்தியாலையும், 316 கோடியே 51,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணி மிகப்பெரிய வசூல் ரீதியா பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த படம் தாங்க பெரிய அளவுல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்தை என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ லோகா சாப்டர் 1 டே 4 கலெக்ஷன் கேரளால மட்டுமே 5 கோடியே 75,00,000, தமிழ்நாட்டில் 1 கோடியே 85,00,000, ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 75,00,000, கர்நாடகாவில் 1 கோடியே 62,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 88,00,000, ஓவர்சீஸ்ல 13 கோடியே 55,00,000, உலகம் முழுக்க இந்த படம் 25 கோடியே 40,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 4வது நாள் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு மண்டே கூட இந்த படம் சரியான புக்கிங் போயிட்டு இருக்கு. இன்னைக்குமே டபுள் டிஜிட் கிட்ட வரும் வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம். ஸோ டோட்டலா இந்த படம் கேரளால 16 கோடியே 52,00,000, தமிழ்நாட்டில் 3 கோடியே 18,00,000, ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 56,00,000, கர்நாடகாவில் 3 கோடியே 43,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 85,00,000, ஓவர்சீஸ்ல 36 கோடியே 50,00,000, உலகம் முழுக்க இந்த படம் 65 கோடியே 4,00,000 வசூல் பண்ணியிருக்கு. பெரிய லெவல கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த படத்துல நிறைய பேர் இந்த படத்தை பத்தி பேசின விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப கல்கி மாதிரி ஒரு படம் இருக்கு, 600 கோடி பட்ஜெட், அதுல பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு பெரிய சம்பளம் எல்லாம் போயிருக்கு. ஆனா அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷுவல் லுக் இருந்ததோ அதே மாதிரி ஒரு விஷுவல் லுக் ஒரு 40 கோடி 50 கோடி பட்ஜெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு இருக்குங்கிறது பயங்கர ஆச்சரியத்தை கொடுக்குது. அதை தாண்டி இந்த படம் ஸ்டோரியுமே அவ்வளவு சூப்பரா இருக்கு, எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை நான் தியேட்டர்ல பாக்குற ஒரு ஐடியால இருக்கேன். நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க.
அப்புறம் ஹிருதயபூர்வம் அப்படின்னு மோகன்லால் அவர்களோட திரைப்படம் டே 4. கேரளால 3,40,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடி, ஓவர்சீஸ்ல 4,65,00,000, உலகம் முழுக்க 9,05,00,000. இந்த படமே ஒரு டீசென்டான கலெக்ஷன் இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலா இந்த படம் வந்து கேரளால 11,77,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,75,00,000, ஓவர்சீஸ்ல 17 கோடி, டோட்டலா 31,52,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். இந்த படமே நல்ல வசூல் வந்திருக்கு. இதை தாண்டி இந்த படம் ஒரு 2-3 நாளுக்குள்ள பிரேக் இவன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வரப்போற நாட்கள்ல நம்ம பார்ப்போம். இந்த வாரம் வந்து சில தமிழ் படங்கள் வீர வணக்கம், சொட்ட சொட்ட நனையுது அப்படிங்கிற படம், பேய் கதை, இந்த படங்கள்லாம் எப்படி வசூல் பண்ணியிருக்குன்னா, வீர வணக்கம் டே 3 டோட்டலா இந்த படம் வந்து டே 3 2 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டல் கலெக்ஷன் 6.5 லட்சம், 3.5 கோடி பட்ஜெட். சொட்ட சொட்ட நனையுது அப்படிங்கிற படம் டே 3 2 லட்சம், டோட்டலா 5 லட்சம், 3 கோடி பட்ஜெட். பேய் கதை அப்படிங்கிற படம் டே 3 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 10 லட்சம், 2.5 கோடி பட்ஜெட். அப்புறம் கூலி திரைப்படம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை எப்படி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி டே 18 தமிழ்நாட்டில் வந்து 2 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 58 லட்சம், கர்நாடகால 25 லட்சம், கேரளால 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 60 லட்சம், ஓவர்சீஸ்ல 45 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 6 லட்சம். ஸோ டோட்டலா 149 கோடியே 14 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 71 கோடியே 76 லட்சம், கர்நாடகால 45 கோடியே 67 லட்சம், கேரளால 25 கோடியே 51 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 45 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸ்ல 181 கோடியே 58 லட்சம், உலகம் முழுக்க 519 கோடியே 22 லட்சம், 380 கோடி பட்ஜெட். ஸோ நேற்று ஞாயிற்றுக்கிழமை 18வது நாள் வரையும் இப்போதைக்கு கூலி திரைப்படத்தோட நிலவரம் இதுதான். அப்புறம் கேப்டன் பிரபாகரன் ரீ-ரிலீஸ் நேற்று டே 9 எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 67 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் வந்து 8 கோடியே 44 லட்சம். இது இல்லாம கர்நாடகால ஒரு 21 லட்சம் கிட்ட இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் கர்நாடகா, தமிழ்நாடு ரெண்டுத்தையும் சேர்த்து 8 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன், சூப்பரா எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப லோகா சாப்டர் 1 வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி மலையாளத்துல பெரிய அளவுல சம்பவம் பண்ண 10 ஹையஸ்ட், அதாவது டாப் 10 ஹையஸ்ட் மலையாளம் கிராசரை பார்த்துருவோம். ஸோ இதுல 10வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து மார்க்கோ, 106 கோடியே 72 லட்சம் வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 10வது இடத்த பிடிச்சிருக்கு. 9வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து லூசிஃபர், அதாவது 131 கோடியே 78 லட்சம். சில வருஷங்களுக்கு முன்னாடியே வந்த ஒரு படம் இந்த லிஸ்ட்ல 9வது இடத்த பிடிச்சிருக்கு. பிரேமலு, இந்த படம் வந்து 135 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 8வது இடத்த பிடிச்சிருக்கு. புலிமுருகன் 7வது இடத்த பிடிச்சிருக்குங்க, 140 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணி. ஆவேஷம் இந்த லிஸ்ட்ல 6வது இடத்த பிடிச்சிருக்கு, 153 கோடி. ஸோ த கோட் லைஃப் ஆடுஜி வீதம் 160 கோடியே 2 லட்சம் வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 5வது இடத்த பிடிச்சிருக்கு. 2018 அப்படிங்கிற படம், இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது, பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி ஹிட் அமைஞ்சது. 178, அதாவது 178 கோடியே 52 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த வருஷம் வந்து கேரளாலே ஹையஸ்ட் கிராசரா மாறின தொடரும் இந்த லிஸ்ட்ல 3வது இடத்த பிடிச்சிருக்கு. வேர்ல்டு வைடு கிராசர்ல 235 கோடியே 31 லட்சம். அப்புறம் போன வருஷம் மஞ்சுமல் பாய்ஸ் எப்படிப்பட்ட ஹிட்னு தெரியும். 242 கோடியே 33 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணி 2வது இடத்த பிடிச்சிருக்கு. முதல் இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து L2 எம்புரான் லூசிஃபர் 2. ஸோ 269 கோடியே 56 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்ல இந்த லோகா சாப்டர் 1 இடம் பெறுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த டாப் 5க்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படிங்கிற படம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கு போடுங்க. அப்புறம் இந்த லிஸ்ட்ல எத்தனாவது இடத்த ஃபைனல் கலெக்ஷன்ல பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.